என்னடி பண்ணிட்டு இருக்க? மீனுக்கு ஃபுட்டு போட்டுருக்கேன். மீன் கேட்கலடி, எனக்கு என்ன ஃபுட்டு பண்ணிருக்கேன்னு. சிக்கன் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுருக்கேன். சீக்கிரமா யோசிச்சு சொல்லு. உப்பு கறி பண்ணலாமா? சிக்கன்ல உப்பள்ளி போட்டுருவியா? இல்ல, அது ஒரு டிஷ். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. நீ பண்ணு, நான் சாப்பிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, சில்லி ஃப்ளெக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணது, சீரகம். இந்த 4 தான் மெயின் இன்கிரீடியன்ஸ். என்னடி ஒரே சத்தமா இருக்குது? வெங்காயம் அரைச்சிட்டு இருக்கேன். கத்திலாம் அறிய மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டா பிளண்டர் தான். கத்திலாம் அந்த காலம், இப்போ பிளண்டர் தான். போட்டோமா 4 இழுத்தமா எப்படி சாப்பாடு நல்லா வருமா இல்ல அதுவும் டரு டருன்னு ஆயிடுமா? சரி ஓகே, அடுத்த வாரம் ஃப்ரீ பண்ணிக்கோ, நம்ம லீவ் போறோம். எங்க போறோம்? தாய்லாந்து. நான் வரலடா இந்த மாசம். ஏன்னா போன மாசம் துபாய் போயிட்டு வந்தோம். போன வாரம் சிங்கப்பூர் போயிட்டு வந்தோம்ல, டயர்டா இருக்கு. பேக்ல ட்ரெஸ்லாம் அப்படியே இருக்கு, எடுத்து கூட வைக்கல. நான் வரலடா, போயிட்டு வந்து ஏஞ்சி போறியா எப்படி? ஓகே, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு தட்டு கூட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனும் வெங்காயமும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் சாருக்கு கொடுப்போம். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். Yeah.